இந்த வருஷமே இந்த குழந்தை ஜனனமாகும், வெற்றி உண்டு. வரக்கூடிய பௌர்ணமி அன்று இங்கே வந்து நிலமாலை முக்கணிகள் செட்டோடு வந்து என்னை கொடுத்து உத்தரவு வைங்க. ஓம் ஐயன் கருப்பசாமிக்கு வேலை தொழில் சம்பந்தமாக பணத்தை இழந்து ஏமாந்திருக்கிறோமே, எங்க பணம் கொடுத்து ஏமாந்திய? எவ்வளவு கொடுத்தீங்க? 8 லட்சம். கூட 2 லட்சத்தை ஏங்கு தந்தா 10 லட்சமா ரவுண்டா இருக்கும். காலம் விட்டுவாங்க. அவங்க அண்ணன் வரட்டு கூட சொல்லாம் பார்த்தியா, அதில் ஏற்பட்ட டெக்கனிக்கல் 50 ரூபாய்க்கு வருவான். இவட்ட அமைதியாக ஒரு பக்கம் நகலோடாமல் பிடிச்சிக்குவாங்க. உட்காருங்க. இது யாரு? மதுரையில் எந்த இடம் நீங்க? உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல போனா ஒரு ஆஸ்பத்திரி வருது. அது என்ன ஆஸ்பத்திரி? நிறைய ஆஸ்பத்திரிகளா இருக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திட்டம் போட்டு உங்கள்கிட்ட பணத்தை ஏமாத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தவோ அந்த பொம்பளை. ஆனா உங்கள்கிட்ட அவ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பணத்தை வாங்கி தர முடியுமா? 3 மாதத்துல அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும். அப்படி அவ ஏமாற்றும் பட்சத்தில் அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு உத்தரவுல இருக்கு. இந்த பணம் வாங்கி தர பக்கத்துல வா. பணம் வேணும்ல, பணத்தை தராம போய் சொல்லிடுவோமா? அப்போ பொறுமையா யாரு வாங்கி தரேன் போ. ராம்நாட்டு பகுதி ராம்நாடு உடல்நிலை வலிமை குறைந்து கடன்பட்டு வந்த மகன் பாப்பா. சரி மச்சான், சந்தோஷம். கூப்பிடுவாங்க. உட்காரலாம்ப்பா, உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன்னுடைய வீட்டுக்கு தெய்வமா வருது. 3 ஆண்டு காலங்களாக உன் உடலில் பாதிப்பு ஏற்பட்டது செய்வனை கோளாறாக இருக்கலாமா என்ற சிந்தனையும் பிரச்சனையும் உன் உள்ளத்துல இருக்கு. நடந்தது உண்மை. இதிலிருந்து உன்னை மாற்றி தந்தா போதும்ல. இப்போதைக்கு கடன்பட்ட வேதனையும் குழப்பமும் இருக்கு. இதை தீர்த்து தாரேன். வேற என்னப்பா வேணும்? மாற்றி தாரேன். பொறுமையாயிரு, எல்லாம் ஜெயிச்சிடலாம். 3 முறை என்னைய பார்ப்பான். நான் கூப்பிடாம நீ வரக்கூடாது, பொறுமையா இருக்கணும். இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. என்னடா தம்பி பிரச்சனை? போட்டு தர மாட்டேங்காங்க. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பணம் செலவழிச்சது மட்டும்தான் உனக்கு விஷயமா இருக்கே தவிர உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இது போலீஸ் வழக்கா மாறுமா அல்லது நீதிமன்றத்துக்கு போகலாமாங்கிறதுக்கு விளக்கமே கிடைக்காம நீ இப்போ வருத்தப்படுற. சம்பந்தப்பட்ட நபர்களை சம்மதிக்க வச்சு உனக்கு எழுதி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா, வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்த பத்திரத்தை முடிச்சுட்டார வா. இன்னையிலிருந்து இவனுக்கு கல்வி தொடரும். வெற்றியா இருப்பான்.
இந்தா பணம் வச்சு. கருப்பசாமி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுன்னு கேட்டு வந்தவங்க. யார் வரப்போறா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? அங்கேருந்தே பேசுமா? என்ன செய்யணும்? இங்கிட்டு வாங்க. உனக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். யார் நீ? நம்ம கோயிலுக்கு வந்திருக்க. நீங்களா? சரி, கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். உன் எல்லையில பெருமாள் கோயில் இருக்காடா தம்பி? இருக்கா? ஆஞ்சநேயன், அனுமாரும் கருடாழ்வாரும் உன் பக்கத்தில் வருகிறார்கள். அதான் நான் கேட்டேன். இப்போதைக்கு உன்னுடைய வீட்டில் 1.5 வருட காலமாக மங்களகரமான காரியம் நடத்துறதுக்கு தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரர்களால் பொல்லாத வார்த்தைகளும் குழப்பமும் செய்து உன் நிம்மதியை கெடுக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் உன் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டன. இவைகளுக்கு செய்வினை கோளாறுகள் காரணமே இல்லை. வீணாக குழப்பப்பட வேண்டாம். உன் பிள்ளைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். எந்த மாதம்? ஆவணிக்கு பிறகு. கால் வந்துட்டு வா. அன்னைக்குத்தான் கோகுலாஷ்டமி. ஆவணி பொன்னாளில் ரோகிணி நல்நாளில் வடிவாக கண்ணன் வந்தான். சொல்லுப்பா. பொண்ணு ரெடியா இருக்கு. அது அப்படியே மனம் குழங்கி போய் நிக்குது. அது முடிச்சு 3 நாள் அந்த பிளேட் வந்து நல்ல ரிசல்ட் வர வைக்க. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆடிய மாதத்துக்கு என்னடா கொண்டு வருவேன்? அப்பா என்னால முடிஞ்ச நல்லபடியா செஞ்சுப்பா. 10 பேருக்கு அன்னதானத்துக்கு கொடுக்குறேன்ப்பா. 1 கிலோவுக்கு 6 பேருப்பா. சரிப்பா. 1 கிலோவுக்கு 6 பேர். அப்போ 10 பேருக்கு 1.5 கிலோ அரிசி ஆச்சு. சரி, இல்ல 1000. சரி, கணக்கு சொன்னப்பா. நீ ஏன் தப்பா சொன்னப்பா? பைசில் கருப்பசாமி, நானும் என் கணவரும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு முயற்சி செய்து தோல்வி பெற்றுக்கிட்டே இருக்கோம். தொழிலும் சரி பண்ண முடியல, ஆரோக்கியத்தையும் சீராக்க முடியலன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் உன் வீட்டுக்காரரா? எங்க இருக்காரு? என்ன தொழில் பார்க்குறாரு? கால் வந்துட்டு. நீ யாருமா? இந்த டீ காரத்தை அடுத்து வந்து கடன் டீ ரொம்ப திக்காக போடணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. மாத்திரை போட்டிருக்கோம். உட்கார். நான் சிரிக்கும்போது நீ என்னமோ சிந்திக்க ஏதோ குழப்பம் இருக்க, சாமி சிரிக்காருன்னு நீ நினைக்கலாம். உள்ள சொல்லு. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. நல்லா இருக்குமா? உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? பக்கத்தில் வா. அவருடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். உன் கூட வாழ்கிற விஷயத்தில் அவருக்கு தெளிவான மனோநிலைகள் இல்லை. புரியுதா? இந்த சூழ்நிலையிலையும் உன் மீது தவறான வார்த்தைகளும் சந்தேகத்துக்குரிய வார்த்தையும் அவன் நெஞ்சிலே படிந்து விட்டன. அதனால் இப்போ பிரிவு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் நடக்கு. கடைசி வரை இந்த வண்டி ஓடுமா ஓடாதா, இக்கணமே இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்பது உங்களுடைய நிலைகள். கால் வந்துட்டு வரலாம். பாட்டு சரியான உட்காருங்கம்மா. போனுங்க போனுங்க. யார் வச்சிருக்கா? இந்த பொம்பளை யார் உனக்கு?
அத்தைன்னா எப்படி அத்தை? உன் வீட்டுக்காருக்கு அம்மாவா? யார்கிட்ட கேட்டு அப்படி பிறந்தாங்க? சரி சும்மா. உன் ஃபோனில் ஒரு சில மெசேஜ் இருக்கு, அது உன்னுடைய குழப்பத்துக்குரியது, புரியுதா? அதனால தான் உன் ஃபோன் எங்கன்னு நான் கேட்டேன். சும்மா ஒன்றும் கேட்கல, நான் என்ன படம் பார்க்கவா கேட்டேன்? அப்படி இல்லை. அவனே இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறான்னா வீட்டில், அவன் எனக்கு வேண்டாம்னு நீங்கள் சொல்லிடுங்க, நான் கேட்டால் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், நான் வேணும்னே அவட்ட பேசிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் வேண்டாம்னுங்க, எங்கள் அப்பா அம்மா சம்மதிக்கிறேன்னு சொல்லி நான் அப்படி கட் பண்ணி விட்டுறதுன்னு சொல்லிவிட்டான். உண்மை இல்லையா? கால் வந்துடும். கெட்டிக்காரன், பொம்பளை பிள்ளை ஏமாத்த தெரிஞ்சவே டெக்னிக்கலா என்னென்ன எல்லாரும் பட்டுக்கோட்டையார் ஆக முடியுமா? இனிமேல் அவனை வச்சு வாழ முடியுமாத்தா? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனாலும் அவனை வசப்படுத்தி தரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும், உன்னுடைய உள் மனதுக்குள்ள இந்த வாழ்க்கை நினைக்காது, இது சரியாகாதுன்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் வெளியே உன்னால் சொல்ல முடியாமல் வேற வார்த்தைகளை நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. 3 மாத காலம் அவகாசம் ஆனால் 2 பேருடைய உள்ள கதவும் திறக்கும், திரு சிற்றம்பரத்தின் ஒளி வீசும், சத்தியம் நிலைக்கும், சமதர்மம் கூடும். கால் கோர்ட் எதுக்கு வாய்தா போடுறாங்கன்னு தெரியுதா? மனிதனை சிந்திக்க வைக்கிறதுக்கு தான். இழுக்கு நல்ல இழுபடட்டும், 1 வருஷம் இழுபடட்டும், அப்போ தான் வாயை அடக்குமா, அப்போ தான் பிரச்சனைக்கு போக மாட்டாலும் வாய்தா கணக்கில் போட்டு போட்டு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் நீதிமன்றத்தில் வாய்தா போடுறாங்க. நம்ம அதை தப்புன்னு நினைப்போம், கிடையாது. ஓயாமல் அலைஞ்சி குற்றவாளியா இல்லையான்னு தானே உணர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். அது நம்ம சொன்னால் எவன் கேட்கா? இந்த மகளே, மௌனமாய் இருப்பவர்களெல்லாம் சரியானவர்களும் இல்லை, ஓயாமல் பேசுபவர்களெல்லாம் உண்மையற்றவரும் இல்லை. பொறுத்திருக்க வேண்டும் 3 மாதங்கள், வெற்றி நம் பக்கம். பரமக்குடி. ஆமா, உனக்கு பரமக்குடியா? பரமக்குடியிலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க, இன்னொரு ஆம்பளை இருக்கானே, வாடா என் மகனே. சரி, நீ கால் வந்துட்டு வா. பெரியத்தா கால் வந்துட்டு வா, என் பொண்ணாத்தா கால் வந்துட்டு வா. எங்கனையாவது குமிஞ்சு கிடந்தா பணத்தை அள்ளலாம்னு தான் பார்க்க, கிடைக்க மாட்டேங்க. நான் உத்தரவிட்டது மாதிரி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. இப்போ இடம் சம்மந்தமாக சில பிரச்சனைகளும் மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு, அதையும் சீர் பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா கையப்படி, கண்ணமுடு, சிக்கலுப்படி, பக்கத்தில் வா பார்ப்போம். கண்ணை முடிக்கானல்ல, இன்னும் உடல்நிலை பாதிக்காது, செம்மையாக இருப்பாய். இந்தா ஆய் சக்தி வாழ்க, புண்ணியத்தை அடைவா. வாடா தம்பி. முருகா என்பதும் உருகாதாபனம், மோகன குஞ்சரி மணவாள. வாடா. கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? வேற என்னடா செய்யணும் உனக்கு? இப்போ என்னடா வேணும்? என்ன வேணும்? கண்ண மூடு. ஒன்பது மாதங்களுக்கு முன்னால் இருந்த தொழிலினுடைய விறுவிறுப்பு தன்மை இப்பொழுது இல்லை. உன்னை வெற்றியாக்கி தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. வெற்றி மாற கொடுப்பா, வெற்றி மாற கொடுறா. கூப்பிடுங்க. அதை நீக்கணும்.
யார் நீக்க வேண்டும் என்பது அவரவர் மனதை புரிந்து கொள்ளட்டும். நீக்கியாச்சுன்னா உண்மையான வாழ்க்கை நிலைக்கும். புரியுதா புரியலையா? காலம் வேற என்னமா வேணும்? வர வச்சு தாரேன். வீட்டுக்குள்ள கொஞ்சம் தெய்வனிகள் நடந்திருக்கு, அவைகளை மாற்றி தாரேன். உன் புருஷன் உன்கிட்ட பேசுவான், அங்கே ஒரு இடத்துல லாக்கா இருக்கான், தீருவோம். என்ன ஆடி மாதத்துக்கு என்ன கொண்டு வருவேன்? 10 பை அரிசி. எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. மனசார உடனே சொல்லுதா பார்த்தீங்களா? யோசிக்காம உடனே சொல்லுதா. 10 பை அரிசி. 1 கிலோ பை அரிசியா, 5 கிலோ பை அரிசியா? 20. நான் உண்மையை காக்கணும். 10 பேருக்கு சோறு பண்ணலாம் 1.5 கிலோ அரிசி தான். கெட்டிக்கார பிள்ளை, ஐஸ்வர்யம் அடைவாய். அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்னா, முதல் நாளே வந்துடணும், இங்கே வந்து தங்கிக்கணும், 2 நாள் இங்கே இருக்க வேண்டியிருக்கும். என்ன? ஓகே, நல்லா இருக்கு, போயிட்டு வா. வர வச்சு தரேன். போ. கர்மசாமிக்கு குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? குழந்தையை பற்றி யாரும் கேட்டு வந்தது உண்டா? குழந்தை வரத்தை பற்றி அல்ல, குழந்தையை பற்றி யாரும் கேட்டு வந்தீர்களா? என்ன விஷயம்? கால் ஒன்றுவா. அதான் குழந்தை வரத்தை கேட்க வரல, குழந்தையை பற்றி கேட்டு வந்தவர்கள் கேட்க. நம்ம சொன்னால் எவன் ஏன் கேட்க? இன்னொரு நம்பவே மாட்டேன். 2 தடவை கால் ஒன்றுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், ஒரே அடி. இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால உன் கணவன் வீட்டை சார்ந்த ஒருவருக்கு தலையில பாதிப்புற்று இருந்தது. அந்த ஆத்மாவனுடைய பிரதிபலிப்புல ஓம் பிள்ளை பிறந்து இப்ப மனது சீராக இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தில் உனக்கு இருந்துட்டு, மனசு சம்பந்தமான விஷயம். ஆனா அது உண்மையான வெறும் குறைபாடு அல்ல. உன் பிள்ளைய சீராக்கிடலாம், வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா. கர்மசாமிக்கு வேற என்ன வேணும்? 1 வாரம் கேட்டுக்கா. அந்த நோயை உனக்கு தீர்த்து தாரேன், எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்கும். 3 முறை என்னைய பார், நல்லா இருக்கும். போயிட்டு அடுத்த பைசில் எலத்தூர் உள்காடு. எலத்தூர் இலத்தூர் உள்காடு எலத்தூர். எந்த ஊருமா? நீங்க அங்க போய் இருங்க, அங்க போய் உட்காரு. உத்தரவு வரப்போகுது நம்ம ஏரியாவுக்கு, உட்காருங்க. எலத்தூர், தென்காசி மாவட்டம் எலத்தூர். ஓய் புழுனி, என்ன எந்திக்க பார்க்க? நீ கால் வந்துட்டு வா. உத்தரவாயிடுது. வா. உன்னுடைய பிள்ளைய பார்த்தேன், சரியாக வாய் திறந்து ஓப்பனா பேச மாட்டுக்கு. இது இறுதி வரை இப்படித்தான் இருக்குமா அல்லது பேச்சு சக்தி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். இன்னும் 15 மாதங்களில் இந்த பிள்ளை அற்புதமாக வாய் திறந்து பேசும், தெள்ள தெளிவாக இருக்கும். எந்த குறையும் இல்லாம வாடாங்க. டேய் பேசுவான், நல்லா இருக்கும். வெற்றி அடையும். சரி, புண்ணியம். அடுத்து தென்காசி பகுதி, தென்காசி எல்லை. ஒப்பனை அம்மாள். ஒப்பனை அம்மாளுங்கிறது யாருங்க? ஓ, ஒப்பனை அம்மாள் தாய் அங்க இருக்காளா?
பாலவண்ணநாத சாமி திருக்கோவில். கால் வந்துட்டு வாங்க. இந்த ஊரு 1 2 3 4 5 6 7 8 9 10 முப்படாதி அம்மா எங்க இருக்கா? முப்படாதி என்னும் திரிவதன சுந்தரி கோயில் இருக்கா? ஐயப்பசாமி ஆத்திரமா இருக்கா? பிள்ளைங்க என்ன தேங்காய் எண்ணெய் புளியங்கொட்டை விளக்கெண்ணெய் பக்கத்தில் வந்து நின்னுங்க. வாங்க. என்னப்பா வேணும்? இவ்வளவு தானே? கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்காப்பா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம், வா ஓடியா. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்பட அந்த பட்டா உன் வீட்டில் இருக்கும். ஐபிஎஸ்ல வித்துக்கா, பல லட்சம் உனக்கு கிடைக்கும். ஆடி அமாவாசைக்கு என்னப்பா தருவேன்? சந்தோஷம்ப்பா, கொண்டு வந்து சேர்ப்பா. கால் வந்துட்டு வேணே. இன்னும் இவருக்கு இப்படி சத்தம் போடுது. கரும்பெல்லாம் இனிக்கத்தான் செய்யும். என்ன தொழில் பார்க்குறேன்? என்ன கட்டிங்? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. அடுத்தவர்கள் நகையை எடுக்கவில்லை, வீட்டுக்குள்ளே நகைகள் இருக்கு. அப்ப அது கண்ணுக்கு தெரியாம போனதுக்கு காரணம் என்ன? மறைந்திருந்தால் தெரியும், மறைத்து வைத்தால் தெரியாது. கால் ஒன்று வரலாம். அதனால வீட்டுக்குள்ள யாரையும் சந்தேகப்படக்கூடாது, கண்டிப்பா படக்கூடாது. தனக்குள் புருஷனுக்கு தெரியாம வரவு செலவு வச்ச பொம்பளை நகையை எடுத்து அடமானம் வைப்பா. உலகத்துல இயற்கை தான். அதுக்காக உன் பொண்டாட்டி போய் நீ சந்தேகப்படக்கூடாது. என்ன அப்படிலாம் அவ செய்யல. கால் வந்துட்டு வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அவ நல்லா வாப்பா. அவளை என்னை நினைச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லு. அந்த நகை உன் வீட்டில் வந்து இருக்கும், காப்பாற்றி தரேன். ரொம்ப கரும்புகளா தெரியுத, பக்கத்தில் இருக்கும். சாபாஸ். வாமா எசக்கியம்மா, உன் வீட்டுக்கு போறவள எசக்கியம்மா இருக்காளா? படை வீட்டம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வா. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கனகத்தில் வருவது தான் நீதி. வாமா, என்னம்மா பிரச்சனை? என் பிள்ளைகள் நல்ல முறையில் வரணும் சாமி, நல்ல வேலை. உன் பிள்ளைங்களை நான் பார்த்தேன். வேலை விஷயங்களையும் தொழில் விஷயத்திலையும் மனக்குறை இருந்தாலும் ஓயாம வாக்குவாதமும் பிரச்சனையும் எடுத்துட்டு கிடக்குங்க. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. தை மாதம் வரை பொறுத்திருந்தா ஒரு பிள்ளைக்கு அற்புதமான சம்பளமும் இன்னொரு பிள்ளைக்கு பிஸ்னஸும் நடக்கும். வெற்றியாகி தந்தா போதுங்களா? இன்னொரு இடத்துல வீடும் கட்டி தந்துருந்தேன். 1.5 வருஷத்துல இந்த வெற்றியெல்லாம் நீ அடைவாய். கால் வந்துட்டு வா. ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்ல எனக்கு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டோம்ல. வாங்க. அம்மா இருக்கங்குடி மாறிக்கு என்ன சொல்லி வந்த அம்மா? இருக்கங்குடி ஆத்தாளை பார்த்தியா? என்னத்துக்கு? பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்த. கிடைச்ச பிறகு 2ஆம் தடவை எப்போ போன? கிடைக்கவே இல்லையே சாமி, நான் போவே இல்லை. சரிந்தா, அந்த ஆத்தாளுக்குரிய குறைகள் எனக்கு. எசக்கியம்மா எங்க இருக்கா? பாதையில இருக்கு. அவளுக்கு என்ன சொன்ன? அவளுக்கு வேலை கிடைச்சா நான் சம்பளம் பாதி சம்பளம். எல்லாரும் நம்மகிட்ட போட்டிடாடா போடுது. சரி, கால் வந்துட்டு வா. இந்தா, தை மாதத்துக்குள் கூட வேலை கிடைச்சிரும். சந்தோஷமா இரு. ஆத்தாளையும் பார்த்து வா. நல்லா ஆடிய மாதத்துக்கு 3 நாளுக்கு வந்து இரு போ. சரி சாமி. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு முட்டையாளி எரிஞ்சு போடுவேன் கோயில்ல. சுலமானதுக்கு முட்டை எரியுத இடம் எந்த ஊரு?
தாமரை குளத்துக்கு சாமி இருக்கா? கால் வந்துட்டாங்க. அடுத்த பயிற்சியில் அம்பாசமுத்திரம். தாத்தாவுங்க வச்சு முன்னாடி சொல்லு. உன் பிள்ளைகளை பத்தி மன வருத்தமும் குழப்பமும் உன்கிட்ட இருக்க. பிள்ளைய நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் மகளே? கண்ண முடிக்கா. 1 2 1 2 1 2 1 2. இப்பொழுது நடந்த வாழ்க்கையில் மனக்குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இருதார யோகம் உள்ளது உன் பிள்ளை. புரியுதா? தெளிவு பண்ணித்தாரேன். கால் வந்துட்டு வா. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. உன் பிள்ளை மனத்தை கொஞ்சம் திருத்தணும். அவ சொல்றது தாய் கேட்கலாமா? தாய் சொல்றது பிள்ளை கேட்கணும். தளபதி இப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும்? கண்ணை மூடு. இந்தாமா, பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு ஒளி கிடைக்கும். முடிந்த அளவுக்கு சமாதானமாக ஆக்கித்தாரேன். ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும். இந்தா ஆடி மாதத்துக்கு என்ன கொண்டு வருவேன்? சந்தோஷமா போயிட்டு வா. ஓடே. முடியலை, காது கேட்காது. இவர்கிட்ட கேட்டு பாருமா, எனக்கு காது கேட்காது. சில சமயத்தில் கால் வந்துட்டு வாப்பா. அம்பாசமுத்திரம் புழுவனி. அம்பையில் எந்த இடம்? அது அம்பாசமுத்திரமா? யார் உங்க மச்சிரனா? பக்கத்துல. கவலையே படாதீங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? கண்ணை மூடுங்க. கண்ணை ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடுங்க. கண்ணை முடிக்காங்க. என்னையும் மட்டும் நினைங்க, வேற எல்லாத்தையும் மறந்துடுங்க. படுக்கலையில் படுக்காம காப்பாத்தி தாரேன். இந்த வீக்கத்தை இன்னையிலிருந்து குறைச்சி தாரப்பா. ஒன்றும் இல்லை, எல்லாமே தீரும். நம்ம 25 வயசு இல்லை, நம்ம 75 வயசு. எத்தனை வயசு இது? என்னன்னு பையன் மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கான். மெட்ராஸுக்கு? இந்த பையன் மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கான். இவளை விட்டுட்டு போறானோ? ஆமா. ஏனே தம்பி, எதுக்குள்ள போற நீ? அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதனால பார்க்க போறேன். எனக்கு அங்க கொஞ்சம் வருமானம் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு இது தெரியாதுங்க. அவனை சரி பண்ணி சேர்த்து வச்சா போதுமா? ஓகே. இந்த அப்படியே இந்தாடா, அங்க வைடா. உன் வைப்பாட்டியும் சேர்ந்துருவா. உட்காரு. எப்பா, தப்பா போயிட்டு. சரி, நல்லா இருக்கலாம். அடுத்த பயிற்சி ரொம்ப பேச முடியாது. பெரிய என்ன, நல்லா இருக்கு. இந்தாங்க ஐயா, கூப்பிடாம வந்ததுனால என் கோட்டைக்குள்ள நீ நினைச்சதுனால நடக்கும். சந்தோஷமா இருக்கும். சாமி கூப்பிடாம யாரையும் கூப்பிட மாட்டேன். உட்கார வைமா, உட்கார வை. ஜமீன் சிங்கப்பட்டியா, அயன் சிங்கப்பட்டியா? வா, கால் வந்துட்டு வா. யாய் ஜெய் மகாதேவா பரிபூரணா. யார் இது? அக்காடா. மகாதேவர் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல பன்றி வெட்டக்கூடிய சொல்லமாட இருக்கானா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு தெரியாதோ? இவரை கூட்டு போய் அந்த கோயில் கூடைய காட்டுங்க. பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். சுமார் 1 வருஷத்துக்கு முன்னால பண வரவுல ஒருத்தருக்கு கொடுத்து பிரச்சனையில மாட்டி ஒரு குழப்பம் நடந்துச்சு. அதுல இருந்து வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதி குறைவும் குழப்பமாகி ஐயா இப்ப வேற திசையில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு அலைதாரு. ஆனா எங்க படுக்காருன்னு கேட்டா யார் வீட்லயும் இல்லை. அங்க படுக்காரு இங்க படுக்காருன்னு கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ எந்திக்காண்டா, குண்டு இருக்கலாம். பேசாம இருக்கு. உன் வீட்டுக்காரரை வீடு வந்து தேர வச்சா போதுமா? கண்ணை மூடி என்னைய மட்டும் நினைச்சுக்கிட்டு உட்கார பார்ப்போம். என்னைய மட்டும் நினைச்சுக்கா.
இந்தா இந்த கனியை கொண்டு வை. ஓடி வருவான் வீட்டுக்கு. சந்தோஷமா இரு. அப்படியே ஆடி அமாவாசைக்கு சொரிமுத்தையன் கோயிலுக்கு போவேன், என் கோயிலுக்கு வரமாட்டியே நீ? உண்மைதானே? வந்துடு. அப்போ என்ன கொண்டு வருவ? நினைச்சது அப்படி சொல்லி போயிட்டு வாங்க, சந்தோஷமா கொண்டாங்க. ஆடி அமாவாசைக்கு சொல்லுவாரு, நம்ம என்னடா சொல்ல, நம்ம ஐயனார் கோயிலில் போய் கறியும் சோறு திம்புமே, இங்கே மாட்டிக்கிட கூடாது. உள்ளேயா திங்கிறதுக்கு அலையுதிய நீங்கெல்லாம். சரி போயிட்டாங்க. கருமசாமிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது. கால் விட்டு வரலாம். அடுத்த பைசல் கோயில்பட்டி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள மாந்திரிகத்தான சில குறைபாடுகள் நடந்து தொழிலும் ஆரோக்கியங்களும் கடன்களும் பட்டு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனா ஏதோ ஒரு தெய்வ சக்தி நமக்கு துணை இருக்கிறதுனால தான் இப்படி தப்பிச்சிருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு நடக்கிறதே வேற அப்படிங்கிறது உன் உள்ளத்துக்குள்ளே சில விடைகள் கிடைச்சிக்கிட்டு. உண்மையா? கால் விட்டு வா. வா. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வாரார, அவருக்கு நீ என்ன மாதிரி சொன்னியா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நேரில் சாமிகள்கிட்ட சொல்லிட்டு நம்ம தப்பிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அதனால நம்ம சும்மாவே போயிட்டு வந்துடுவோம். கொடுக்கறத போட்டு போயிடுவோம். ஐயா கண்ண முடப்பா. அம்மா பத்திரகாளி வருக. உன் தொழிலை நல்லா ஆக்கி தரேன். இன்னையிலேருந்து வீட்டில் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருப்பாங்கப்பா. 6 மாதத்தில் கிடைக்கும். போயிட்டோம். கோவில்பட்டி மெஸ்ஸு. கால் வந்துட்டுவாமா. கோயில்பட்டியில் கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. டிங். யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? அந்த பொண்ணு எங்கே இருக்கு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் குதிரை உன் வீட்டுக்குள்ள நிக்கி. அதனால உன்னுடைய வியாபாரத்தையும் வெற்றியாக்கி உன் பேரன் பேத்திகளையும் காப்பாற்றி தந்தா போதும்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன். உன் தங்கைகளையும் அவ பிள்ளைகளையும் ஜெயிக்க வச்சுட்டாரேன். இந்தா என்னை நினைக்கும் போதெல்லாம் காட்சி அளிப்ப மகளே. வெற்றி உண்டு. வாடா தம்பி. இந்து மக சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டிடுவேன். தஞ்சாவூர்ல யாருன்னா இருக்கா? இப்போ அவன் பேசினாலா பேசலையா? பேச வைக்கணுமா? அண்ணாச்சி எவ்வளோ மற்ற எவ்வளோ கேட்கலாம்? எவ்வளோ கேட்கலாம்? கால் வந்துட்டு வா. தகடி எதுவும் வாங்கினியா? தாயத்து தகடி எதுவும்? அது என்னாச்சு? இடுப்புல தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் செய்யலையே. அந்த நினைவிலேயே இருப்ப. கால் விட்டு வா. அதான் எழுதி உட்கார். பக்கத்தில் வா. இந்தா ஒரு பெரில் கொடு. 2 பேர்லையும் கொடு. அவன் கூட பேசிருக்கு. இன்னொரு பொம்பளைகிட்ட பேசுறியா நீ இடையில? அவன் அதுக்கு என்ன சொன்னான்? உன் போக்கு சரியில்லைன்னு சொன்னாளா? அதனால நான் ஒருத்தங்கிட்ட பேசுறேன், நீ என்ன செய்வனு கேட்டாளா? கால் விட்டு வா. எடப்பாடி நாய இப்போ அவன் மனதை திருத்தி எப்படியா கொண்டு வரணும்னு நினைக்கிற. உன் பக்கத்தில் இருக்க தப்பு கப்பு இதுக்கு என்ன பதில் சொல்ல? முருகன் 2 முன்னாடிக்கிட்டு இருக்காரு, நான் மட்டும் வைக்கக்கூடாதா என்ன? சரி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏய் ஜெபா, வாரம் பூரா ஒன்ன மாதிரி ஆளா வராங்கடா. கருப்பசாமிக்கு ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுப்பேன். அவன் ஒழுங்கா இருப்பான்னு தெரிஞ்சா அவனுக்கு நான் மனைவி ஆகுவேன். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிட்டு எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நான் பேருவோம்னு அவன் சொல்றதா. ஒரு வாய்ப்பு கொடுக்க நீ தெரிந்ததுக்கு. இந்த அப்படி 3 முறை என்னைய பார்க்கவா. ஆடி அமாவாசைக்கு என்னடா கொண்டு வருவேன்? அரை மூட்டையா கா மூட்டையா? எத்தனை பை? 3 பை. ஓகே போயிட்டு வா. சொன்னா எவன் ஏன் கேட்டான்?
1 2 3 4 5 6 7 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். பெண்ணின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க. ஏய், எங்க இருக்கு உன் பிள்ளை? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? காலில் வந்துட்டு வா. என்னம்மா நீங்க கோயில்பட்டி இல்லையே, எந்த ஊரு? உங்க ஊர் எல்லைக்குள்ள ஒரு காளியம்மா இருக்காளா? பழைய காலத்து மகாராஜா பில்டிங் ஒன்று சேதமடைஞ்சு கிடக்கா. மயில்களெல்லாம் நடக்கும், நிறைய இறகுகளா கிட விழுந்து கிடக்கிறது இருக்கா? முன்னால வந்து நின்னுங்கோ. வாமா வா. உன் பிள்ளைக்கு இப்போ என்னம்மா பண்ணணும்? உன் பிள்ளை மேலதான் குற்றம்னு கருப்பசாமி சொல்றாருமா. உன் பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் மாற வேண்டும். இவன் இல்லாட்ட எனக்கு வாழ முடியாதோன்னு வார்த்தையை விடலாமா? கெட்டின புருஷங்கிட்ட சொல்லு. இவாதான் சொன்னா, இவாதான் குற்றவாளி, அவளை திருத்தி வாழ வைக்க. கால் வந்துட்டு வா. வா. சேர்த்து வாழ வைக்கம்மா, கவலைப்படாத. 3 மாதம் பொறுமையாக இருந்துக்கா, எல்லாம் நடக்கும். ஆடிய மாதத்துக்கு கோயிலுக்கு வந்துக்கா, ஆனந்தம். அப்போ அடுத்த பைசில் மகனை பற்றி பேசுவோம். என்ன 2 பிள்ளைகளையும் அடங்காப்பே வெளியே பெற்று போட்டிருக்கிய, நம்ம என்ன செய்ய முடியும்? சரி விடு. ஏக்கா யாரு சொந்தமா? வாங்க. மகளா? நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. குடு 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 குடு. வாங்க வாங்க வாங்க. சடுகுடுக்கை சொல்லக்கூடியவர்கள் யாராவது வந்தார்களா? வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? வந்தாங்களா? என்னமோ சொன்னாங்களா? வந்திருக்காங்க. ஏவல் பிலி சூனியத்தால் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாத குறையும், பண தட்டுப்பாடுகளும், வீட்டில் வாக்குவாத பிரச்சனைகளும், அமைதி இல்லாத நிலைகளும் குடும்பத்தில் நடக்கும். தொழிலில் தடையும் ஏமாற்றமும் இருக்கும். நடக்கிறா? கால் வந்துட்டு வாங்க. செல்லக்குட்டி எல்லாரும் வேற என்னடா வேணும் தம்பி? உங்க அண்ணன் பொண்ணு கனவுடு, கண்களை மூடு. அம்மா உங்கள்கிட்ட பேசணும். அம்மா நீ தாய்மை அடைந்து விட்டாள்னு உத்தரவு இருக்குமா? நீ ஒரு பொம்பளை, பெரிய பொம்பளை ஆத்தா. ஒரு நாள் ஒரு நேரம் போதாதா அந்த உலகத்தில்? புரியுதா புரியலையா? எப்படி பண்ணுவது? பிள்ளைய வர வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. உங்க வீட்டு பக்கம் எதுவும் சமாதி இருக்கா? ஜீவ சமாதி? சமாதி எங்க இருக்கு? ரொம்ப தூரமா எங்க இருக்கு? நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா? கும்பிட கேள்விப்பட்டிருக்கீங்க, போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் கேட்குறேன்? அந்த இடத்துக்குள்ள ஒரு சமாதி அடைந்த ஒரு மகானுடைய ஆத்மா அங்க உலாவுது. உங்க வீட்டில் இல்லைம்மா, உங்க எல்லைக்குள்ள. புரியுதா? ஒரு துறவியினுடைய ஆன்மா அங்கே உலாவுகிறது. அதான் கேட்டேன். நாளை காலையில் என்னைய பார்த்து போங்க. காரியம் நடக்கணும்னா பார்த்துட்டு போங்க. பிறகு பேசுவோம். என்ன ஓடியாக்கா சக்தி